அதிகாரம் 106 இரவு. குறள் 1051. இரக்க இரத்தக்கார் காணின் கரப்பின் அவர்பழி தம்பழி அன்று. விளக்கம். கொடுக்கத் தகுதியுடைய ஈகை குணம் கொண்ட ஒருவரைக் கண்டால் அவரிடம் சென்று ஒரு பொருளை இரந்து கேட்கலாம். அப்படி கேட்டபோது அவர் கொடுக்காமல் மறைப்பாரானால் அது அவருக்குத்தான் பழியே தவிர கேட்டவருக்கு பழி இல்லை. மகாபாரதம். யஹ தாத்தும் ஷக்தஹ ஸ்ரத்தாலுஹு தஸ்மாத் யாச்சேத சர்வதா ந ததாதி சேத் ச மோஹாத் தஸ்ய பாபம் ந யாச்சகஹ. விளக்கம். கொடுக்கக்கூடிய சக்தியும் ஈகையில் நம்பிக்கையும் ஸ்ரத்தாலுஹு கொண்டவரிடம் எப்போதும் எதையும் யாசிக்கலாம். அவ்வாறு கேட்டபின் அவர் மோகத்தினால் பற்றினால் கொடுக்க மறுத்தால் அந்த பாவம் அவருக்கே சேரும், கேட்ட யாசகனுக்கு சேராது. இது வள்ளுவர் கூறும் அவர்பழி தம்பழி அன்று என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. மனுஸ்மிருதி. யாசிதஹ சத்பிஹி வித்யார்த்தம் தர்மார்த்தம் வா விசேஷதஹ யோ ந ததாதி கிருபணஹ தஸ்ய லோகே மகாப்யஷஹ. விளக்கம். தகுதியுள்ள ஒருவரால் சத்பிஹி தர்மத்திற்காகவோ அல்லது கல்விக்காகவோ ஒரு பொருள் கேட்கப்படும்போது ஒரு கஞ்சன் அதை கொடுக்க மறுத்தால் அவனுக்கு இந்த உலகில் மிகப்பெரிய அவப்பெயர் மகாப்யஷக உண்டாகும். யாசிப்பவன் தகுதியுடையவனாக இருக்கும்போது மறுப்பதே பழிக்குரிய செயல். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. தகுதியுள்ள இரப்போன், குவாலிஃபைட் சீக்கர். சனாதன தர்மத்தில் யாசகம் என்பது இழிவானது என்றாலும் வித்யார்த்திகள், மாணவர்கள் மற்றும் சந்நியாசிகள் சமுதாயத்திடம் இரப்பது தர்மமாக கருதப்படுகிறது. இரத்தக்கார் காணின் என்று வள்ளுவர் சொல்வது கேட்பவன் தகுதியுள்ளவனாகவும் கொடுப்பவன் வள்ளலாகவும் இருக்கும் சூழலை குறிக்கிறது. தான தர்மத்தின் அவசியம். ஒருவன் தன்னிடம் பொருள் இருக்கும்போது யாசிப்பவருக்கு கொடுக்க மறுப்பது அறம் அல்ல. சனாதன தர்மத்தின்படி செல்வம் என்பது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கே இறைவன் தந்தது. அதை மறைப்பது கரப்பின் இறைவனுக்கும் தர்மத்திற்கும் செய்யும் துரோகம். பழி கர்மா. ஒருவன் கேட்டபோது இல்லை என்று மறைப்பவருக்கு அந்த செயலே கர்மாவாக மாறி பழியை சேர்க்கிறது. யாசிப்பவன் தன் தேவையை வெளிப்படுத்துவது தவறல்ல. ஆனால் கொடுக்கும் வசதி இருந்தும் கொடுக்காமல் இருப்பது ஒரு மனிதனின் ஆன்மீக வீழ்ச்சியை காட்டுகிறது. பாத்திரமறிந்து தானமிடு. வள்ளுவர் இரத்தக்கார் காணின் என்கிறார். சனாதன தர்மமும் பாத்திரமறிந்து பிச்சையிடு என்கிறது. கொடுக்கும் தகுதியுள்ளவரிடம் கேட்பது கேட்டவனுக்கும் கௌரவம், கொடுப்பவனுக்கும் புண்ணியம். ஆனால் ஈகை குணம் இல்லாதவரிடம் கேட்பது துன்பத்தை தரும். குறள் 1052. இன்பம் ஒருவர்க்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரின். விளக்கம். ஒருவன் மற்றவரிடம் சென்று ஒரு பொருளை இரந்து கேட்கும்போது கேட்ட பொருள் எவ்வித மனவருத்தமுமின்றி கொடுப்பவர் முகமலர்ச்சியோடு கொடுத்தால் கிடைக்குமானால் அந்த இரத்தல் கூட ஒருவனுக்கு இன்பமாகவே முடியும். மகாபாரதம். யதா சுமுகக ஹ்ருஷ்டக ததாதி ஸ்ரத்தயா தனம் ததா யாசகக லபதே சௌக்கியம் ந து துக்கம் ந ச லாகவம். விளக்கம். எப்போது ஒருவன் மலர்ந்த முகத்தோடும் சுமுகக மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் தானமளிக்கிறானோ அப்போது அதை பெறும் யாசகன் யாசகக இன்பத்தையே அடைகிறான். அங்கு அவனுக்கு துக்கமோ அல்லது சிறுமையோ ஏற்படுவதில்லை. வள்ளுவர் கூறும் துன்பம் உறாவரின் என்பதற்கு இதுவே பொருள். மனுஸ்மிருதி. பிரீத்தி பூர்வம் பிரதத்தம் யத் அயாசிதம் அனிந்திதம் தத் சுகம் உபஜாயேதே கிரஹீதுஹு தாத்துஹு ஏவச்ச. விளக்கம். அன்புடனும் பிரீத்திபூர்வம் பழிச்சொல் இல்லாமலும் அனிந்திதம் ஒரு பொருள் கொடுக்கப்படும்போது அதை பெறுபவருக்கும் கொடுப்பவருக்கும் ஒரு சேர இன்பம் உண்டாகிறது. கொடுப்பவர் முகத்தைச் சுளிக்காமல் கொடுத்தால் வாங்குபவன் தன் வறுமையை எண்ணி வருந்தத் தேவையில்லை. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சாத்வீக தானம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சாத்வீக தானம் பற்றி சொல்லும்போது தகுதியானவருக்கு சரியான காலத்தில் எவ்வித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் கொடுப்பதே சிறந்தது என்கிறார். அத்தகைய தானத்தை பெறும் யாசகன் நாம் ஒரு சுமையாக இருக்கிறோம் என்று வருந்தாமல் இறைவனின் அருளாக கருதி இன்பமடைவான். விருந்தோம்பல் தர்மம். சனாதன தர்மத்தில் ஒரு அதிதி அதாவது விருந்தினர்
வந்து கேட்கும் முன் கொடுப்பது சிறப்பு. ஆனால் கேட்ட பின் கொடுத்தாலும் அதை தேவகாரியம் போல மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். கொடுப்பவரின் ஈகை குணம் ஜெனராசிட்டி வாங்குபவரின் கவலையை ஆங்ஸைட்டியை மறைத்துவிடும். யாசகமும் கௌரவமும். பொதுவாக யாசகம் என்பது சிறுமை தரக்கூடியது. ஆனால் கொடுப்பவர் நான் உனக்கு கொடுக்கவில்லை, என்னிடம் இருப்பதை உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்ற பாவனையில் கொடுக்கும்போது வாங்குபவனின் தார்மீக கௌரவம் காக்கப்படுகிறது. அந்த சூழலில் இரத்தல் என்பது துன்பமாக தெரிவதில்லை. மகிழ்ச்சி பரிமாற்றம். ஒரு பொருள் கைமாறும்போது அங்கு பொருள் மட்டும் செல்வதில்லை, கொடுப்பவரின் எண்ணமும் செல்கிறது. கொடுப்பவர் இன்முகத்தோடு கொடுக்கும்போது அந்த நேர்மறை ஆற்றல் யாசகனுக்கு மனமிறைவை தருகிறது. இதைத்தான் வள்ளுவர் இன்பம் ஒருவர்க்கு இரத்தல் என்று நுட்பமாக பதிவிடுகிறார். குறள் 1053. கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்புமோ ஏறுடைத்து. விளக்கம். தம்மிடம் உள்ள பொருளை மலைத்து வைக்காத கரப்பிலா நல்ல மனமும் மற்றவருக்கு உதவுவதே தனது கடமை கடனறிவார் என்று நினைக்கும் பண்பும் கொண்டவர் முன்னே நின்று ஒரு பொருளை கேட்பது கூட ஒரு அழகிய தன்மையை ஏறுடைத்து பெற்றுவிடும். மகாபாரதம். யஹ கடவ்யமிதி ஜ்ஞாத்வா ததாதி அனசூயகஹ தஸ்ய துவாரே அர்த்தி பூத்வா ஸ்திதஹ ந சோச்சதே கதா. விளக்கம். உதவி செய்வது தனது கடமை கடவ்யம் என்று அறிந்து எவ்வித எரிச்சலும் இல்லாமல் யார் தானம் செய்கிறாரோ அவருடைய வாசலில் ஒரு யாசகன் அர்த்தி போய் நிற்பது என்பது கவலைக்குரிய விஷயமல்ல, அது ஒரு கௌரவமான நிலையே ஆகும். வள்ளுவர் கூறும் கடனறிவார் என்ற சொல்லுக்கு கடவ்யம் இதி ஜ்ஞாத்வா கடமை என்ற அறிதல் என்பது நேரடி பொருளாகும். மனுஸ்மிருதி. யதா சத்யம் தர்மம் ச ஹிருதயே ரக்ஷதி தாத்தா தஸ்ய சந்நிதௌ யாச்சனா ஆபி அலங்காரஹ இவ பாசதே. விளக்கம். உண்மை மற்றும் தர்மத்தை தன் இதயத்தில் காக்கும் ஒரு வள்ளலிடம் சென்று ஒன்று கேட்பது என்பது கேட்பவருக்கு ஒரு அவமானமல்ல, அது ஒரு ஆபரணத்தைப் போன்ற அலங்காரத்தைப் போன்ற அழகை தரும். கொடுப்பவரின் மேன்மை வாங்குபவரின் சிறுமையை மறைத்துவிடும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ரிண விமோச்சனம் டியூட்டி டெட். சனாதன தர்மம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரிணம் இருப்பதாக சொல்கிறது. இதில் மனுஷ்ய ரிணம் என்பது மற்ற மனிதர்களுக்கு உதவுவதை குறிக்கும். கடனறிவார் என்று வள்ளுவர் சொல்வது உதவி செய்வதை தன் கடமையாக கருதும் இந்த தார்மீக பொறுப்பையே ஆகும். அகங்காரமற்ற ஈகை. கரப்பிலா நெஞ்சு என்பது ஒளிவு மறைவற்ற தூய்மையான மனதை குறிக்கிறது. கொடுப்பவன் நான் கொடுக்கிறேன் என்ற அகங்காரமில்லாமல் இறைவன் தந்ததை உனக்கு தருகிறேன் என்ற உணர்வோடு கொடுக்கும்போது வாங்குபவனுக்கு அங்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதில்லை. ஏறுடைத்து தி பியூட்டி ஆஃப் ஆஸ்கிங். பொதுவாக யாசகம் என்பது அழகற்ற செயல். ஆனால் ஒரு கன்று பசுவிடம் பால் குடிப்பது எப்படி அழகோ அதுபோல ஒரு தகுதியுள்ள வள்ளலிடம் தேவையுள்ளவன் கேட்பது அழகாகிறது. சனாதன தர்மத்தில் இது பாத்திர தானம் என்ற புனிதமான பிணைப்பாக பார்க்கப்படுகிறது. லக்ஷ்மி கட்டாட்சம். யாரிடம் கருணையும் கடமை உணர்வும் இருக்கிறதோ அங்கு மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. அத்தகைய தெய்வீக பண்புள்ள மனிதரிடம் செல்வது இறைவனிடமே செல்வதற்கு சமம் என்பதால் அந்த இரவு மேன்மை பெறுகிறது. குறள் 1054. இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. விளக்கம். தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்பதை பகலில் மட்டுமல்லாமல் கனவிலும் கூட நினைக்காத உயர்ந்த ஈகை குணம் கொண்ட வள்ளல்களிடம் சென்று ஒரு பொருளை இறந்து கேட்பது பிறருக்கு கொடுப்பதினாலுண்டாகும் பெருமைக்கு சமமான பெருமையை தரும். மகாபாரதம். யஸ்ய தானமிதி ஸ்வப்னயாபி நித்யம் சித்தி வர்த்ததே தஸ்ய துவாரே அர்த்தித்வமபி தானதுல்யம் நரஸ்யச்ச. விளக்கம். எந்த ஒரு மனிதனுக்கு தானம் கொடுப்பதே மூச்சாக இருக்கிறதோ கனவிலும் ஸ்வப்னே அபி எப்போது எதை கொடுப்பது என்றே சிந்தித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய வாசலில் சென்று யாசகனாக நிற்பது கூட தானம் கொடுப்பதற்கு சமமான உயர்ந்த நிலையை தரும். இது வள்ளுவர் கூறும் கனவிலும் தேற்றாதார் மாட்டு என்ற கருத்தோடு மிக துல்லியமாக பொருந்துகிறது. மனுஸ்மிருதி. கரணம் ந ஜானாதி யஹ கவபி ஸ்வப்னே அபி தானவிருத்தஹ தஸ்ய யாச்சனா அபி லோகே தர்மசித்திஹி இதி உச்யதே. விளக்கம்.
தானம் செய்வதையே விரதமாக கொண்ட ஒருவன் கனவிலும் கூட மறைத்து வைத்தல் என்பதை அறியமாட்டான். அத்தகையவனிடம் சென்று யாசிப்பது கூட உலகில் தர்ம சித்தி, அதாவது தர்மத்தின் பலன் என்றே சொல்லப்படுகிறது. அது யாசிப்பவனுக்கு சிறுமை தராமல் புண்ணியத்தையே தரும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சம்ஸ்கார விசேஷம், பியூரிட்டி ஆஃப் மைண்ட். சனாதன தர்மத்தில் ஒருவனின் குணம் என்பது நனவு நிலையில் மட்டுமல்லாமல் கனவு நிலையிலும் வெளிப்பட வேண்டும். கனவிலும் கூட கஞ்சத்தனமில்லாதவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் ஜீவன் முக்தன் போன்ற தூய நிலையில் இருக்கிறான் என்று பொருள். அவனிடம் கேட்பது தெய்வத்திடமே கேட்பது போன்றது. ஈதலே போலும், ஈக்குவலன் டு கிவிங். பொதுவாக வாங்குவதை விட கொடுப்பதே மேல். ஆனால் வள்ளுவர் வாங்குவதையும் கொடுப்பதையும் சமமாக சொல்கிறார். சனாதன தர்மத்தில் ஒரு தகுதியுள்ள வள்ளலுக்கு ஈகை என்ற தர்மத்தை செய்ய வழிவகை செய்து தருபவன் யாசகன். யாசகன் இல்லையென்றால் ஈகை என்ற தர்மம் நிறைவேறாது. எனவே யாசகன் ஒரு கருவியாக இருந்து அந்த தர்மத்தை பூர்த்தி செய்வதால் அவனுக்கும் ஈகைக்கு இணையான மதிப்பு கிடைக்கிறது. தர்ம சம்பந்தம். ஒரு சிறந்த ஆத்மாவிடம் தொடர்பு கொள்வதே பெரும் புண்ணியம். ஒரு வள்ளலிடம் யாசிக்க செல்லும்போது அங்கே ஒரு தார்மீக பரிமாற்றம் நிகழ்கிறது. வாங்குபவன் பொருளை பெறுகிறான், கொடுப்பவன் மனநிறைவை பெறுகிறான். இருவருமே அந்த தர்மத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் இருவருக்கும் பெருமை சேர்கிறது. அபயதானம் மற்றும் கௌரவம். எவரிடம் சென்றால் நமக்கு அவமானம் நேராது என்ற உறுதி இருக்குமோ அவரிடம் செல்வது பயமற்றது. சனாதன தர்மத்தில் அபயமளிப்பவர்களிடம் சரணடைவது இழிவல்ல, அது ஒரு மேன்மையான உறவு. குறள் 1055. கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இரப்பவர் மேற்கொள்வது. விளக்கம். தம்மிடம் உள்ள பொருளை இல்லை என்று மறைத்து கூறாத கரப்பிலார் மேலோர்கள் இந்த உலகில் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பதால்தான் இரப்பவர்கள் அவர்கள் முன்னே சென்று நின்று யாசகம் கேட்பதை ஒரு தொழிலாக மேற்கொள்கிறார்கள். அத்தகைய வள்ளல்கள் இல்லாவிட்டால் இந்த யாசகமும் மறைந்து போகும். மகாபாரதம். சத்யேன தாரியதே பூமிஹி சத்பிஹி ஏவ சதா ஸ்திதா தாத்துஹு அபாவே லோகே அஸ்மின் ந ஷக்யா ஜீவித்தும் நரைஹ். விளக்கம். இந்த பூமி உண்மையாலும் சத்யேன நல்லவர்களாலும் சத்பிஹி தாங்கப்படுகிறது. இந்த உலகில் கொடுப்பவர்கள் தாத்துஹு இல்லாமல் போனால் மற்றவர்களால் வாழ்வது என்பது சாத்தியமற்றது. வள்ளுவர் கூறும் வையகத்து உண்மையால் என்ற உலகில் இருப்பதனால் என்ற கருத்தை இற்றலோகம் உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி. யஸ்மாத் ததாதி லோகே அஸ்மின் கரணஹீனக தபஸ்வினக தஸ்மாத் ஏவ ஹி வர்த்தந்தே யாசகாக சர்வதா புவி. விளக்கம். இந்த பூமியில் எப்போதுமே மறைத்து வைக்காத கரணஹீனக தாராள குணம் கொண்டவர்கள் இருப்பதால்தான் யாசகர்கள் யாசகாக எப்போதும் தைரியமாக தங்கள் தேவைகளுக்காக துணிந்து நிற்கிறார்கள். வள்ளல்கள் இல்லையேல் யாசகர்களுக்கு புகலிடமில்லை. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சத்புருஷர்கள். தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரைச்சியஸ் பீப்பிள். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை என்பது சனாதன தர்மத்தின் அடிப்படை நம்பிக்கை. சில நல்லவர்கள் இருப்பதால்தான் உலகம் இன்னும் இயங்குகிறது. அவர்கள் இல்லாவிட்டால் சமூகத்தின் சமநிலை குலைந்துவிடும். அன்னதான பிரபுக்கள். சனாதன தர்மத்தில் அன்னதானம் செய்வோர் இருக்கும் வரை பசியால் வாடுபவர்கள் அவர்கள் முன் நிற்பது தர்மமாகவே கருதப்படுகிறது. கண்ணின்று என்பது யாசகர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை குறிக்கிறது. ஒருவன் கொடுக்க மாட்டான் என்று தெரிந்தால் யாரும் அவன் முன் நிற்க மாட்டார்கள். லோக சம்கிரகம். வெல்ஃபேர் ஆஃப் தி வேர்ல்ட். பகவத்கீதையில் லோக சம்கிரகம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதாவது உலகம் தடையின்றி இயங்க ஒவ்வொருவரும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். வள்ளல்கள் கொடுப்பதும் இரப்பவர்கள் வாங்குவதும் ஒரு பொருளாதார மற்றும் தார்மீக சுழற்சியாகும். இது சமுதாய கட்டமைப்பை பலப்படுத்துகிறது. அபயம் மற்றும் நம்பிக்கை. இரப்பவர் மேற்கொள்வது என்பது யாசகர்கள் அந்த தொழிலை துணிந்து செய்வதை குறிக்கிறது. சனாதன தர்மத்தில் ஒரு யாசகன் ஒருவனின் மாசலுக்கு வரும்போது அவன் அந்த வீட்டின் தலைவனை தாதா, அதாவது வள்ளல் என்று நம்பியே வருகிறான். அந்த நம்பிக்கை பொய்க்காதபடி நல்லவர்கள் உலகில் இன்னும் இருப்பதுதான் உலகின் பெருமை. குறள் 1056.
கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகெடும். விளக்கம். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைக்கும் குணம் கரப்பு இடும்பை இல்லாத வள்ளல்களைக் கண்டால் இறப்பவர்களிடம் உள்ள வறுமை துன்பம் நிரப்பு இடும்பை அனைத்தும் ஒரே நேரத்தில் முழுமையாக நீங்கிவிடும். அதாவது ஒரு நல்ல வள்ளலின் பார்வைப்பட்டாலே வறுமை மறைந்துவிடும். மகாபாரதம். யதா தாதாரம் ஆசாத்ய கரணத்யாக சம்யுதம் ததா நஷ்யதி தாரித்ர்யம் சர்வம் தத் க்ஷணமேவஹி. விளக்கம். மறைத்து வைக்கும் குணத்தை துறந்த கரணத்யாக ஒரு வள்ளலை எப்போது ஒருவன் அடைகிறானோ அப்போதே அவனது வறுமை தாரித்ர்யம் அனைத்தும் அந்த க்ஷணத்திலேயே தத் க்ஷணமேவ அழிந்துவிடும். வள்ளுவர் கூறும் ஒருங்குகெடும் என்பதற்கு அந்த கணமே முழுமையாக அழிதல் என்பதே பொருளாகும். மனுஸ்மிருதி. சுமுகே தாதரி திருஷ்டே லபதே சாந்திஹிம் அர்த்தினஹ நிரயோஹி விகச்சதி யதா சூர்யோதயே தமஹ. விளக்கம். மகிழ்ச்சியான முகம் கொண்ட வள்ளலைக் கண்டாலே யாசகன் அர்த்தினக அமைதியடைகிறான். சூரிய உதயத்தைக் கண்டு இருள் விலகுவது போல வள்ளலின் வருகையால் வறுமை என்னும் நரகம் நிறையோ விலகியோடுகிறது. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. தரித்ர நாராயண சேவை. சனாதன தர்மத்தில் ஏழையை இறைவனாக கருதுகிறோம். அந்த இறைவனுக்கு தொண்டு செய்யும் ஒருவன் தன்னிடம் உள்ளதை தடையின்றி தரும்போது அது வெறும் பொருள் பரிமாற்றமல்ல, அது ஒரு ஆன்மீக தீர்வாகும். வள்ளுவர் வறுமையை துன்பம் என்கிறார். அந்த துன்பத்தை தீர்ப்பவன் தெய்வத்திற்கு சமமானவன். அபயஹஸ்தம். தெய்வங்களின் திருவுருவன்களில் அபயஹஸ்தம் என்றும் இருக்கும். அதே போன்ற ஒரு அபயத்தை கரப்பிலார் மறைக்காதவர் தருகிறார்கள். வறுமையில் இருப்பவனுக்கு தேவை உணவு மட்டுமல்ல, நமக்கு உதவ ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையும்தான். அந்த நம்பிக்கை வந்தவுடன் அவனது மனக்கவலைகள் எல்லாம் ஒருசேர மறைந்துவிடுகின்றன. கர்மவினை நீக்கம். ஒருவரின் கடும் வறுமை என்பது அவரது கர்ம வினையால் வருவது. ஆனால் ஒரு மகாத்மா அல்லது பெரும் வள்ளலின் கருணை பார்வை படும்போது அந்த வினையின் தாக்கம் குறைகிறது. இதையே வள்ளுவர் ஒருங்குகெடும் என்கிறார். பரஸ்பர தர்மம். கொடுப்பவனிடம் கரப்பு என்ற தீய குணம் இல்லை, வாங்குபவனிடம் நிரப்பு என்ற தீய நிலை இருக்கிறது. ஒருவனின் நற்பண்பு மற்றொருவனின் துயரத்தை வேரோடு அழிக்கும் வல்லமை கொண்டது என்பது சனாதன தர்மத்தின் மாறாத உண்மை. குறள் 1057. இகழ்ந்தெள்ளாது ஈவாரைக் காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பது உடைத்து. விளக்கம். இறப்பவரை இகழ்ந்து பேசாமலும் அவரை ஏளனம் செய்யாமலும் எள்ளாது பொருள் கொடுப்பவரைக் கண்டால் அதை பெரும் யாசகனின் மனம் உள்ளுக்குள்ளேயே அளவற்ற மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சி வாங்கிய பொருளை விட மேலானது. மகாபாரதம். ந அவமன்யேத் ந ச ஆக்ரோஷேத் தாதுஹு ஸ்ரத்தாமயः சதா தத் திருஷ்ட்வா யாஜகः பிரீதோ பவதி அந்தர்கதோ முதா. விளக்கம். தானம் கொடுப்பவன் வாங்குபவனை அவமதிக்கவோ அவமன்யேத் கோபமாக பேசவோ கூடாது. எப்போது ஒருவன் நம்பிக்கையோடு ஸ்ரத்தாமயக இவ்வாறு கொடுக்கிறானோ அதைக் கண்டு யாசகன் தன் மனதிற்குள்ளேயே பேரானந்தம் அடைகிறான். வள்ளுவர் கூறும் உள்ளுள் உவப்பது என்பதற்கு இது நேரடி பொருளாகும். மனுஸ்மிருதி. பிரியவாதி ந ச ஆமிஷः ததாதி சததம் சுகம் யாஜகः தஸ்ய சந்நிதௌ ந ஜானாதிஹி வேதனாம். விளக்கம். இனிமையாக பேசுபவனும் ஏளனம் செய்யாதவனுமாக ஒருவன் தானம் கொடுத்தால் அது வாங்குபவனுக்கு எப்போதும் சுகத்தை தரும். அத்தகைய வள்ளலின் முன்னிலையில் யாசகன் தனது வறுமை துயரத்தை அறவே மறந்துவிடுகிறான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. சாத்வீக தானம், பியோர் கிவிங். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லும் சாத்வீக தானத்தின் முக்கிய அம்சமே அனுபகாரே, பிரதிபலன் எதிர்பாராதது, மற்றும் தேசே காலே சபாத்ரேச்ச, தகுதியான இடம் காலம் நபர் என்பதாகும். இவற்றுடன் எள்ளாது மரியாதையோடு கொடுப்பது அந்த தானத்தை தெய்வீகமாக்குகிறது. மானசீக உவகை.
சனாதன தர்மத்தில் சந்தோஷம் என்பது புறப்பொருள்களால் வருவதை விட அகத்தூய்மையால் வருவதே சிறந்தது. கொடுப்பவர் காட்டும் மரியாதை வாங்குபவனின் ஆன்மாவை தொடுகிறது. வறுமையால் சிதைந்து போயிருக்கும் ஒருவனுக்கு ஒருவன் காட்டும் மதிப்பு அவனது ஆத்ம கௌரவத்தை மீட்டுத் தருகிறது. அதிதி தேவோ பவ, விருந்தினரே தெய்வம் என்ற தத்துவத்தின்படி தன்னிடம் கேட்டு வருபவனை ஒரு தெய்வமாக கருதி உபசரிக்க வேண்டும். தெய்வத்தை யாரும் இகழமாட்டார்கள். அவ்வாறு இகழாமல் கொடுப்பது பெறுபவரை இறைநிலைக்கு உயர்த்துகிறது. பாவனை. எந்த ஒரு செயலை விட அந்த செயலுக்கு பின்னால் இருக்கும் பாவனை முக்கியம். கசப்புடன் கொடுக்கப்படும் கோடிக்கணக்கான ரூபாயை விட அன்புடன் கொடுக்கப்படும் ஒரு சிறு பிடி உணவு மேலானது. அந்த அன்பை காணும் யாசகன் உள்ளுள் உவப்பது மலர்கிறான். குறள் 1058. இறப்பாரை இல்லாயின் ஈர்ங்கண் மாஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. விளக்கம். தன்னிடம் வந்து ஒரு பொருளை கேட்பவர்கள் இறப்பாரை இந்த உலகில் இல்லையென்றால் குளிர்ந்த இடத்தையுடைய இந்த பெரிய பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கை வெறும் மரப்பொம்மைகள், மரப்பாவை நூலால் ஆட்டப்பட்டு சென்று வருவதைப் போன்ற உயிரற்ற செயலாகவே இருக்கும். மகாபாரதம். யாசகாக ந பவேயுகு சேத் தாதா குத்ர பவிஷ்யதி ஜட்டாக இவ பாசந்தே லோகாக காரியஹீனாக யதா ததா. விளக்கம். யாசகர்கள் இல்லையென்றால் அங்கே கொடுப்பவர் தாத்தா என்பவருக்கு இடமேது? ஒரு செயலும் இல்லாத நிலையில் உலகம் முழுவதும் ஒரு உயிரற்ற கட்டையைப் போலத்தான் தோன்றும். வள்ளுவர் கூறும் மரப்பாவை என்ற உவமைக்கு இந்த ஜட்டா என்ற உயிரற்ற பொருள் என்ற கருத்து மிக நெருக்கமானது. மனுஸ்மிருதி. யஸ்மாத் தர்மம் பிரவர்த்தேத தான கிரஹண சங்கையா ததபாவே தூ மானுஷ்யம் யந்திரவத் பவதி ஸ்வயம். விளக்கம். கொடுப்பதும் தான, பெறுவதும் கிரஹண என்ற இரண்டு செயல்களால்தான் தர்மம் உலகில் நிலை பெற்றுள்ளது. அது இல்லாதபோது மனித வாழ்க்கை தானாகவே ஒரு எந்திரத்தைப் போன்ற உயிரற்ற ஒன்றாக மாறிவிடும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. பரஸ்பர தர்மம். சனாதன தர்மத்தில் ஒவ்வொரு உயிரும் மற்றொன்றை சார்ந்து இயங்குகிறது. யாசகன் இருப்பதால்தான் வள்ளல் உருவாகிறான். வள்ளல் இருப்பதால்தான் யாசகன் பசி ஆறுகிறான். இந்த கொடுத்தல் வாங்குதல் சுழற்சிதான் சமூகத்தில் ஈரப்பதத்தையும் அன்பையும் தக்கவைக்கிறது. சேத்தனமும் அச்சேதனமும். உணர்வுகளால் இயங்குவது சேத்தனம். உணர்வின்றி நூலால் ஆட்டப்படுவது அச்சேதனம், மரப்பாவை. ஒரு மனிதனிடம் கருணை, ஈகை, மற்றவர் துயரம் கண்டு இரங்குதல் போன்ற உணர்வுகள் இல்லையென்றால் அவன் வெறும் சடப்பொருள்தான். யக்ஞ பாவனை. பகவத்கீதையில் பரஸ்பரம் பாவயந்தக என்று கிருஷ்ணர் கூறுகிறார். ஒருவருக்கொருவர் உதவி செய்து மேன்மை அடையுங்கள். பிறருக்கு தேவைப்படும்போது கொடுப்பதும் தேவைப்படும்போது பெறுவதும் ஒரு வேள்வி போன்றது. இந்த தார்மீக தொடர்பு இல்லாதபோது மனிதர்கள் எந்திரங்களைப் போல உணர்ச்சியின்றி வாழ்வார்கள். அன்பின் ஊற்று. வள்ளுவர் ஈர்ங்கண் என்று பூமியை குறிப்பிடுகிறார். அருள் இல்லையென்றால் பூமி காய்ந்து போய்விடும். யாசகம் கேட்பவர்கள் இருப்பதுதான் மனிதர்களிடம் உறங்கிக் கிடக்கும் கருணை என்ற உயர்ந்த குணத்தை தட்டி எழுப்பி அவர்களை உண்மையான மனிதர்களாக வாழ வைக்கிறது. குறள் 1059. ஈவார்கன் எண்ணுண்டாம் தோற்றம் இறந்துகொள் மேவார் இலாஆக் கடை. விளக்கம். தம்மிடம் வந்து ஒரு பொருளை இறந்து கேட்பவர்கள் இல்லையென்றால் கொடுப்பவர்களுக்கு உண்டாகும் அந்த ஈகை என்னும் பெரும்புகழ் வேறு எப்படி உண்டாகும்? அதாவது வாங்குபவர்கள் இருப்பதால்தான் கொடுப்பவர்களின் பெருமை உலகிற்கு தெரிகிறது. மகாபாரதம். யதி நர்த்தினக சந்தி லோகே அஸ்மின்ஹி தார்மிக குதஹ தாத்துஹு யசஷ் சித்திஹி குதஹ தர்மஹ பவிஷ்யதி. விளக்கம். இந்த உலகில் யாசகர்கள் இல்லையென்றால் கொடையாளியின் புகழ் எங்கிருந்து வரும்? தர்மம்தான் எப்படி நிலை பெறும்? யாசகன் என்பவன் வள்ளலின் புகழை நிலைநாட்டும் ஒரு கருவியாவான். வள்ளுவர் கூறும் எண்ணுண்டாம் தோற்றம், புகழ் எப்படி வரும் என்பதற்கு இதுவே சரியான விளக்கம். மனுஸ்மிருதி. கிரஹீதா ச ஏவ தாத்தா ச த்வௌ ஏதௌ தர்மசாதகௌ அபாவே கிரஹீதுஹு தாத்துஹு
விருத்தா புண்ணிய பரிகிரக. விளக்கம். தானம் பெறுபவரும் கிரஹீதா, கொடுப்பவரும் தாத்தா ஆகிய இருவரும் சேர்ந்துதான் தர்மத்தை நிறைவேற்றுகிறார்கள். பெறுபவர் இல்லையென்றால் கொடுப்பவன் புண்ணியத்தை ஈட்டுவது என்பது வீணான செயலாகும். ஒருவன் புண்ணியவானாக திகழ ஒரு யாசகன் தேவைப்படுகிறான். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. யசஷ், க்ளோரி. சனாதன தர்மத்தில் ஒரு மனிதனின் லட்சியங்களில் ஒன்றாக புகழ் கருதப்படுகிறது. ஆனால் அந்த புகழ் தனிமனிதனால் மட்டும் உருவாவதில்லை. ஒருவன் வள்ளல் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் அவனிடம் ஒரு பொருள் இல்லை என்று கேட்டு வருபவன் இருக்க வேண்டும். அவன்தான் வள்ளலின் புகழுக்கு காரணமாகிறான். அந்யோன்ய ஆச்ரயம், மியூச்சுவல் டிபெண்டன்ஸ். உரக இயக்கம் என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்தது. இறைவனே பல நேரங்களில் அடியவர்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்த யாசகன் வடிவில் வருவதாக புராணங்கள், எடுத்துக்காட்டு வாமன அவதாரம், கூறுகின்றன. கேட்பவன் தாழ்ந்தவன் அல்ல, அவன் கொடுப்பவனுக்கு புகழை தேடித்தரும் ஒரு வாய்ப்பு. தான தர்மம். தானம் என்பது ஒரு கர்மா. எந்த ஒரு கர்மாவிற்கும் ஒரு விஷயம், ஆப்ஜெக்ட், தேவை. கொடுப்பதற்கென்று ஒரு கையே இல்லை என்றால் ஈகை என்ற குணமே அர்த்தமற்றதாகிவிடும். இறந்துகொள் மேவார் என்பது தர்மம் செய்வதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை. அகங்கார அடக்கம். நான் கொடுத்தேன் என்ற அகங்காரத்தை விட, இவன் வந்து கேட்டதால்தான் எனக்கு தானம் செய்த புண்ணியம் கிடைத்தது என்ற பணிவை இது வளர்க்கிறது. சனாதன தர்மத்தின்படி வாங்குபவன் கொடுப்பவனுக்கு புண்ணியத்தை ஈட்டிக் கொடுப்பதால் கொடுப்பவன் வாங்குபவனுக்கு நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். குறள் 1060. இறப்பான் வெகுழாமை வேண்டும், நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி. விளக்கம். ஒருவன் பிறரிடம் சென்று ஒன்றை இறந்து கேட்கும்போது அவர் கொடுக்கவில்லை என்பதற்காக அவர் மீது கோபப்படக்கூடாது. ஏனெனில் தனக்கு கொடுக்க யாருமில்லை என்ற வறுமை துன்பமே பிறர் கொடுக்காததற்கு காரணம், அதாவது தனது முந்தைய வினையே காரணம் என்பதற்கு போதிய சாட்சியாகும். மகாபாரதம். யாசமானோ ந குப்யேப ந ச ஆக்ரோஷேத் கதாச்சன ஆத்மனோ விபாகம் ஞாத்வா க்ஷமாம் குர்யாதத்ரஹி. விளக்கம். யாசகம் கேட்பவன், யாசமானோ, ஒருபோதும் கோபப்படவோ அல்லது திட்டவோ கூடாது. தனது தற்போதைய வறுமை நிலை தனது கர்ம வினையின் பலன், ஆத்மனோ விபாகம் என்பதை அறிந்து அங்கே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வள்ளுவர் கூறும் வெகுளாமை வேண்டும் என்பதற்கு இதுவே தர்மமாகும். மனுஸ்மிருதி. யத் பலம் லபதே லோகே தத் பாக்யம் பூர்வ கர்மணம் தஸ்மாத் குரோதம் பரித்யஜ்ய திஷ்டேத் சந்தோஷபூர்வகம். விளக்கம். இந்த உலகில் ஒருவன் எதை பெறுகிறானோ அல்லது பெறவில்லையோ அது அவனது பூர்வ கர்ம வினை பயனே, பூர்வ கர்மணம். எனவே பிறர் மீது கோபம் கொள்வதை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டும். மற்றவர் கொடுக்கவில்லை என்பது நமது வினையின் தடையே தவிர அவர் குற்றமல்ல. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. கர்ம வினை, லா ஆஃப் கர்மா. சனாதன தர்மத்தின் அடிப்படை தத்துவமே ஒருவன் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு அவனது செயல்களே காரணம் என்பதுதான். நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கரி என்று வள்ளுவர் கூறுவது ஒருவன் தன் தற்போதைய வறுமை நிலையை வைத்தே தனது கடந்த கால வினைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. க்ஷமை, ஃபார்பியரன்ஸ். ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய மிக உயர்ந்த குணங்களில் ஒன்று பொறுமை. தனக்கு தேவை இருக்கும்போது ஒருவர் உதவ மறுத்தால் அந்த இடத்திலும் பொறுமையை காப்பது ஆன்மீக முதிர்ச்சியாகும். கோபப்படுவது அந்த வினையை மேலும் சிக்கலாக்கும். அகங்காரமின்மை. உதவி கேட்டபோது கிடைக்கவில்லை என்றால் கோபம் வருவது அகங்காரத்தின் வெளிப்பாடு. எனக்கு கொடுக்க வேண்டியது அவர் கடமை என்று நினைப்பது தவறு. சனாதன தர்மத்தின்படி தானம் வாங்குபவன் ஈஸ்வர பிரசாதமாக அதை ஏற்க வேண்டும். கிடைக்காதபோது அது ஈஸ்வர சங்கல்பம் என்று அமைதி கொள்ள வேண்டும். தன்னாய்வு, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். மற்றவர்களை குறை சொல்வதை விட தனது நிலைக்கு தான் எப்படி பொறுப்பாவோம் என்று சிந்திப்பதே ஒருவனை முன்னேற்றும். வள்ளுவர் ஒரு யாசகனுக்கு இந்த உயர்ந்த உளவியல் உண்மையை இந்த பாடத்தில் போதிக்கிறார்.